சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் கடையை திறந்தோடனே கடையில் உட்காந்து ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வேலை பார்க்குற 2 பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஓனரு சாப்பிட்ட உடனே தானே தூங்குவார், இப்போ உட்காந்தே கண்ணை திறந்தே தூங்கிட்டு இருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. டேய் எதையோ ஒன்று யோசனை பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. நம்மளாம் யோசனை யாராக பண்ணுவான்? வயிற்றுக்கு சாப்பிடணும், ஏசியில் உட்காந்து தூங்கணும், அந்த கடையை அடிச்சு வீட்டுக்கு போகணும், நம்மளுக்கு கடன் காவல் வாங்கி சம்பளம் கொடுக்கணும், அப்படி தான் அவன் யோசிப்பான். இப்படி இல்லாமல் யோசிப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா அவருக்கு வேறு கேட்டுற போகுது அப்படிங்கிறாங்க. நம்ம ஓனருக்கு சரியாக காது கேட்காதா அப்படிங்கிறாங்க. நீ வேணா பாரு, நான் கூப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியே இருக்கிற மனோஜ் சிந்தனை பண்ணிட்டே இருக்க பற்றியா, நம்ம ஓனர் காதே கேட்காது அப்படிங்கிறாங்க. டேய் அவர் ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சரியா, என்றைக்காவது ஒரு நாள் வந்து அவர் சரியாக காது கேட்க போது அன்றைக்கி நீ மனோஜ்னு கூட போகிற, வேலையை விட்டு நிப்பாட்ட போகிறாரு அப்படிங்கிறாங்க. வேலையை விட்டு அவர் நிப்பாட்டுதாரோ நிப்பாட்டலையோ நம்ம கம்பெனி கொஞ்ச நாள் திவாலாயிரும். நம்ம இது வரைக்கும் எந்த கம்பெனிலையோ எந்த கடையில் சேர்ந்தாலும் அவங்க திவாலாகி நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. இவர் இன்னும் நிப்பாட்டலை, அநேகமாக நிப்பாட்டிடுவார்னு நினைக்கிறேன் அப்படிங்க. நீ சும்மா இருடா, இந்த கடையிலையாவது நிரந்தரமாக வேலை இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா இருக்கும்? நம்ம இதுக்கு வந்தோம், இவன் வந்து ஒரு இளிச்சவாயமாக இருக்கான், இவனை ஆட்டையை போட்டு நம்ம சம்பாதிக்கணும் தானே வந்தோம். ஆனால் இது வரைக்கும் அவன் தெளிவாக இருக்கான். இன்னும் நம்ம எப்படியாவது ஒரு கையில் கோர்த்து விட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிர்வாகம் நம்ம கையில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன்? ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்ப்போம், அதுக்கு உள்ள சூழ்நிலை தான் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜோட யோசனை பூரா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நானும் ரோஹிணியும் தானே சிறந்த ஒரு ஜோடி, பரிசு எங்களுக்கு தானே தந்திருக்கணும். அந்த விழா நடத்தினவங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன எங்களுக்கு கொடுக்காம அந்த லூஸு மாதிரி பதில் சொன்ன இந்த முத்துக்கு மீனாவுக்கும் கொடுத்துட்டாங்களே. அம்மாவே நம்மளை ஒரு மாதிரி நினச்சிட்டாங்களே. அந்த வீட்லேயே நான் தான் பிரில்லியன்ட்டு, நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், நீ ஜெயிக்காமல் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அம்மா வேறு பேசுகிறாங்களா. அம்மாவை கூட இன்னும் மரியாதை இருக்காது போலையா அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பொருள் வாங்க வராங்க. அப்போ பொருள் வாங்க வரவங்க ஒரு பேக்கை வந்து கல்லாம் முன்னாடி வச்சுட்டு, ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளவு, ஏசியோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க. மனோஜ் வந்து 2-3 விலை இதை சொல்கிறாரு. அப்புறம் அவர் கொஞ்சம் டயர்டாகிடுது. அவங்களுக்கு காமிங்க, விலையை பூரா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்க பேக்கை வேறு அதில் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கி வைக்காரு. தன்னுடைய கால் பகுதிக்கு பக்கத்தில் ஓரமாக வைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த பொருளை பூரா பார்க்குறாங்க, அதிக ரேட்டாக இருக்குது. அப்போ ஓனர்கிட்ட வராங்க. சார் என்ன சார் உங்கள் கடையில் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம கடையில் வந்து பொருள் ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் தரம் கடுமையாக இருக்கும். நாங்கள் ஒன்லி கம்பெனி பொருள் மட்டும் தான் வாங்கி வைக்கிறோம், அது போக பில் போட்டு மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நாங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் சரிங்களா. எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு கல்யாணம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நாங்கள் வந்து ஏதாவது கொடுக்கணும் வைக்கணும், ஐடி பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் பில்லு இல்லாமல் பொருள் தருவதாக இருந்தால் தாங்க, நான் தரேன் வாங்குகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பில்லோடு இல்லாமல் தான் நான் ஒரு கதையில் மாட்டிக்கிட்டு முடித்தேன், அதனால் சரி வராது, நான் பில் போட்டு தருவேன் அப்படிங்கிறாரு மனோஜ். சார் பில் போட்டாலும் தந்தாலும் பரவாயில்லை, கம்மியான ரேட்டு கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வேறு கடையை பாருங்கள், கம்மியான ரேட்லாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் புதுசாக கடை வச்சுருக்கீங்க, குறைச்சி தருவீங்கன்னு பார்த்து வந்தால் நீங்கள் ரொம்ப இதாக பேசுகிறீங்க. சரி நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த வந்த லேடி வந்து தன்னுடைய பேக்கை வச்சுட்டு போனோமே அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. இங்கே பேக்கு ஓரமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மனோஜ் பார்க்குறா, ஐயோ அவங்க வந்த பேக்கு வந்து வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் பார்க்குறா. காரும் எடுத்துருது. சரி ரைட்டு வருவாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் இருந்துடுறாரு. வழக்கம் போல் மதியம் சாப்பாடு ஹோட்டலுக்கு போகிறாரு, போய் சாப்பிட்றாரு. ஸ்டாஃபும் அவங்க போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. சரி ரைட்டு, நான் கொஞ்சம் பார்க் வர போயிட்டு வரேன், நம்ம கடையை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, யாராவது ஒரு கடையை இப்படி வச்சுட்டு பார்க்குக்கு போகிறேன் பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா, ஆனால் நம்ம ஓனர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. டேய் அவருக்கு மனசு எதுவும் சரியில்லையா நம்ம தெரில, நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. அவர் மனசெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்லா பக்கத்துக்கு வராங்க. அங்கே ஒரு பேக்கு இருக்குது. இந்த பேக்கு நம்ம வந்தவங்க பேக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. வந்தவங்க பேக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு பொருள் வந்தவங்க லேடியும் ஒரு ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவங்க பேக்கு தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க பேக்கை வச்சதே மறந்துடுறாங்க. அந்த பொருளை வாங்கி கொடுக்கல, அந்த கல்யாணம் நின்றுது. கல்யாணம் நின்றோடனே சரி ரைட்டு, கல்யாணம் நின்றுச்சு, சரி அடுத்தாப்புல நம்ம பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. இந்த பேக்கை கொண்டு போனதாகவும் அந்த பணம் அதில் இருந்துச்சு, அதை மறந்துடுறாங்க. 2 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு நினைவு வருது. நினைவு வரும்போது அந்த பேக்கு எங்கே போச்சு எது போச்சு நாங்கள் எங்கே தேடி பார்க்கணும், ஒன்றும் நடக்கலை.
இந்த சூழ்நிலையில் 2 நாளாக கடையில் அந்த பேக் இருக்குது, இதில் உள்ளே என்னதான் இருக்குதுன்னு தெரியும்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு மனோஜ். எல்லாரையும் விலக்கி விட்டு அனுப்பணுன்னு அந்த பேக்கை திறந்து பார்க்குறாரு. பேக்கில் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது. இதை பார்த்தோன்னா மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். 4 லட்ச ரூபா பணம் இருக்கே, இது நம்மளுக்கு கிஃப்ட் மாதிரிலாம் கிடச்சிருக்கு. ரைட்டு, அவங்க பணம் வச்சவங்க கூட மறந்துட்டாங்க போல், நம்மகிட்டையும் கேட்டு வரல, 2-3 நாள் ஆயிடுச்சு, இன்னுமே அவங்க வரப்போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்கிறாரு. எடுத்து தன்னுடைய கபோர்டில் தூக்கி போடுறாரு. அந்த பேக்கை வேலை பார்க்குற ஆள்கிட்ட கொடுக்குறாரு. இதை வந்து குப்பை தொட்டியில் போட்டுருந்த பேக்கை அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குப்பை தொட்டியில் கொண்டு போடுதாங்க. போடும்போது தான் அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. அதில் ஐடி கார்டு எல்லாமே இருக்குது. உடனே ஐடி கார்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அந்த பேக்கை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறாங்க. சரி வந்து கேட்டால் கொடுத்துருவோம். ஓனர் வந்து பாரு பணத்து முறையில் யாரோ ஒரு ஆள் மறந்து வச்சு போன பேக்கை தூக்கி போடணும்னு நினைக்கிறா அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பணத்தை காணலை, பேக்கில் எங்கேயோ வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, எங்கேம்மா போனீங்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு பொருள் வாங்க போனோம். அதுக்கப்புறம் எங்கே தான் அந்த பேக்கை வச்சோன்னு தெரில. அந்த ஃபர்னிச்சர் கடையில் தான் வச்சேனா, வேறு எங்கேயும் கொண்டு வச்சேனா, இல்லை எங்கள் கார்லேயே விட்டுட்டேனா, ஆனால் பணத்தை காங்கலை அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் விசாரிக்கிறதுக்கு அங்கங்கே போகிறாங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் மனோஜ் நினைக்கிறாரு, இந்த 4 லட்ச ரூபாயை நம்மளுக்கு வருமானம் இந்த மாதிரி காமிச்சிருவோம். ரோகிணியும் நம்மளை சூப்பராக வியாபாரம் பார்க்குறான்னு நினச்சிருவா. அம்மாவும் நம்மளை பெஸ்ட்டாக நினைப்பாங்க. மனோஜ் வந்து பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம் அந்த வீட்டில். ஏன்னா முத்து வந்து 1 லட்ச ரூபா கொண்டு வந்துட்டு பயங்கரமாக சீன் போடுறான். நம்ம இந்த 4 லட்ச ரூபாயை கொண்டு போய் நம்மளுக்கு ஒரே நல்ல வருமானம் கிடைச்ச மாதிரி காட்டி சீனாக போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. சரி நம்ம பணமாக கொண்டு போக வேண்டாம், பணமாக கொண்டு போனால் 1000 கொஸ்டின் வரும். அதனால் வந்து நம்ம நகையாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு தாலி செயின்லாம் எடுக்காரு. சரி அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் கிடையாதான் நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு சின்ன வைர மோதிரம் எடுத்துடலாம், கேட்டால் விலை கூடன்னு சொல்லிடலாம். அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது, தங்க நகையை பற்றி தானே அம்மாவுக்கு தெரியும், வைர நகையை பற்றி அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேராக ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. ரோகிணிக்கு நகை எடுக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு வைர நகை குறைஞ்ச விலையில் எடுக்காங்க. 12,000 ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க. அதில் பில்லு மட்டும் அதுக்கு வந்து நீங்கள் 50,000 போட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க 12,000 எடுத்து 50 எப்படி போட்டு தர முடியும் அப்படிங்க. அப்போ நான் வேறு கடையில் போய் எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிலாம் எடுக்க வேண்டாம், பில் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. பில் போட்டு கொடுக்குறாங்க. இதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சீனை போடுறாரு. அப்போ எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு, முத்து முழிக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்றானா இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏம்மா அப்படிங்கிறாங்க, எங்கே பாருமா உன் மருமகன் வந்து மஞ்சக்கீரை போட்டிருக்கான்னு சொல்லிட்டே இருந்தீங்க, இப்போ பாருங்கள் அவளுக்கு நான் தாலி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே என்ன முத்து பார்க்குறீங்க, என் புருஷனை பார்த்தீங்களா, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரிக்கு அதை வாங்கி கொடுத்துட்டேன் இதை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் மனோஜ் வந்து சொல்லாமே வாங்கிட்டு வந்தார் பாருங்க அப்படிங்கிறாங்க. தாலி மட்டும் இல்லைடா, தாலி கூடியும் வாங்கியிருக்கேன், இதோட ரேட் என்ன தெரியுமாடா, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. 3 லட்ச ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ஒரே நாள் வருமானம் 4 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். டேய் மனோஜ், அந்த அதிர்ஷ்டம்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது, ஏதோ குருட்டடியில் 1 லட்ச ரூபாவும் வந்து அவார்டும் கொடுத்துட்டாங்கன்னா இதை சொல்லி பயங்கரமாக பீத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நடந்த விஷயம் தெரியாது, ஒரு 10 நாரை கூப்பிட்டு வந்து மாடியில் வீட்டெல்லாம் அழகாக காமிக்காங்க வைக்காங்க, ஒன்றும் நடக்காததுக்கெல்லாம் வேலை என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அதெல்லாம் நம்மளுக்கு உள்ள நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த தங்கச்சி எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சாமி கும்பிட்டு அந்த செயினை நீ போட்டுக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கொடுக்குறாங்க. அதில் ஒரு சில தங்க பொருளெலாம் மாட்டி விட்றாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ விஜயா கேட்குறாங்க, டேய் உன் பொண்டாட்டி வந்து நான் அம்மாவை மறந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. யாரும்மா சொன்னா, ஆமா உனக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் பெரிய விலை மதிப்பு இல்லாத கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னதுடா அப்படிங்கிறாங்க. திறந்து பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. டப்பாவை திறந்து பார்க்குறாங்க. என்னடா மோதிரம் இது அப்படிங்கிறாங்க. டேய் என்னம்மா வயிறு மோதிரமா, இதோட ரேட் எவ்வளோ தெரியுமாம்மா, 50,000 ரூபா, ஒரு கல்லே 50,000 ரூபாம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு கல்லே 50,000 ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஒரு கல்லே 50,000 ரூபாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள கொடுக்குறாங்க. டேய் மனோஜ் சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. இன்னொரு 50,000 ரூபா வச்சுருக்கம்மா, எதுக்கும் காருக்கு டீசல் போட வைக்க, கை செலவுக்கு, வீட்டு செலவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 50 ரூபா கொண்டு வாங்கணும் ரோகிணி சொல்லியிருந்தா ஏற்கனவே, அதையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா முத்து, நீங்கள் எவ்வளோ நேரமும் வந்து என் வீட்டுக்காரை அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் வந்து என் வீட்டுக்கார் ஒரே நாளில் 4 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா உன் வீட்டுக்கார் சம்பாதிச்சானா சம்பாதிக்கல, இல்லை எங்கேயும் போய் திருடிட்டு வந்தானே எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க.
முத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க, அவர் பிஸ்னஸ் பண்ணுறவரு அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரியும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவர் கண்டிப்பாக எதையாவது பண்ணியிருப்பான்னு மட்டும் தெரியுது. ஆனால் வியாபாரம் பண்ண வாய்ப்பே இல்லை. அவன் பிரான்ச்சுக்கு போனால் அங்கே அடிச்சு கிடக்கு. அதுபோக அவன் பிரான்ச்சில் ஏகப்பட்ட கெட்ட பேர். பொருள் தரமான பொருள் வைக்கலை, அதிக விலை, வார கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிடலை அப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட். அதனால் இவ்வளோ வருமானம் வர வாய்ப்பே இல்லை ஒரே நாளில் அப்படிங்கிறாங்க. அதுவும் லாபம் மட்டும் 4 லட்ச ரூபான்னா அப்போ எத்தனை லட்ச ரூபாய்க்கு பொருள் இருக்கணும்? 12 லட்ச ரூபாய்க்கு விற்றா தானே 4 லட்ச ரூபா கிடைக்கும். 12 லட்ச ரூபாய்க்கு பொருள் விற்றுட்டாரா அப்படின்னா மனோஜ் திருத்துன்னு நினைக்காங்க. மனோஜ் நீங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ நம்புறியா அப்படின்னு. நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 4 கல்யாண வீட்டுக்கு ஆஃபரு அவங்க வாங்கினாங்க. அதுவும் உடனே அப்படிங்கிறாங்க. ஆமாம், வரிசையாக வாங்குறாங்களா அவங்க கடையில் அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஆஃபர் போட்டிருந்தேன் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி எந்த விளம்பரம் போட்டிருந்தா சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா விளம்பரம் போடணும், 4 பேர்கிட்ட சொன்னேன், அது கேள்விப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நீ ஏன்டா அவன்கிட்ட பதில் பேசிகிட்டு இருக்க, அவன் பொறாமையில் பேசுகிறான். உனக்கு இவ்வளோ வருமானம் வருது, நீ தொழில் பண்ணது அவனுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில் கெடுக்கணும் வைக்கணும்னு அவளும் பொண்டாட்டின்னு நினச்சாங்க. நான் முடியாத பட்சத்தில் இப்படிலாம் பேசி உன் மனசை கஷ்டப்படுத்தாங்க, வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. அது நல்லாவே தெரியுதுமா எனக்கு, இவங்க 2 பேருமே அப்படி தானே இப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் வாய்க்கு வந்தாலும் பேசுதான், வேலையை பாரு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. வேலையை தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி போய் சாப்பிட்டு தூங்க அப்படிங்கிறேன். இப்போ நான் கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன், ரோகிணிக்கும் அம்மாவுக்கும் நான் கடையில் பார்சல் சாப்பாடு வேணுன்ட்டான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியாடா இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரைஸ்மா அப்படிங்கிறாங்க. ரைஸா அப்படிங்கிறாங்க. சிக்கன் ரைஸ்மா அவங்களுக்கு பிடிக்குங்களாம்மா, சிக்கன் ரைஸ் வேணுதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சர்ரா அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் வாங்கி தரலாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டதான் இருக்கட்டும், இங்கே வீட்டில் ஒழுங்காக இட்லி இருக்குது அதை சாப்பிடு, இதை சாப்பிட்டு சமைக்கல வைக்கல வாயு பிடிப்பு அந்த பிடிப்புன்னு சொல்லாத அப்புறம் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு என்ன வயசாகிட்டு உங்களை மாதிரி நான்லாம் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. அத்தை அன்றைக்கி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு தானே ரொம்ப ஓவராக முடிச்சிங்க, அது மாதிரி இது சாப்பிட்டு முடிச்சிக்காதீங்க, இதில் அஜினோமோட்டோ அந்த மோட்டா இந்த மோட்டாருன்னு போடுவாங்க, போடும்போது உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது, பேசாமல் நீங்கள் மனோஜ்ட்ட கொடுத்து இட்லி சாப்பிட்டு தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் வேலையாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு அப்பா அதான் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப நன்றி மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்டு பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அவனை என்னமோ நினச்ச மனோஜ் நீ வசதிட்ட சூப்பர் மாம்ஸ் இப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம கடையில் எல்லா நாளுமா விளம்பரம், எல்லா நாளுமா வியாபாரம்லாம் போயிடும், வியாபாரம் இருக்க தானே செய்யும், இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன், இதே மாதிரி நம்ம லட்சமாக சம்பாதிக்க போகிறோம், ஜேன்னு இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாம்ஸ் இதை என் கழுத்தில் போட்டுவிடும் அப்படிங்கிறாங்க. கழுத்தில் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ரோகிணி இந்த இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற. சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜயாவுக்கு வாந்தியாக வருது. அது இந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு பூச்சி விழுந்திருக்கு, அது ஏதோ ஒன்று பாய்சன் ஆகிருக்கு. இது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரில. இங்கே ரோகிணியும் ஒரே வாந்தி பண்ணுதாங்க. உடனே ரோகிணியும் வாந்தி பண்ணுறாங்க. ரோகிணி என்னச்சுது அப்படிங்கிறாங்க. அங்கே விஜயா ஒரே வாந்தி பண்ணிகிட்டே கிடக்காங்க. உடனே அண்ணாமலை என்னாச்சுங்கிறாங்க. எனக்கு ஒன்றுனே தெரிலங்க, அதை ரைஸு சாப்பிட்டது வாந்தியாக வருது அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன் கேட்கணும்ல அப்படி இப்படின்னு லைட்டை போடுறாங்க. உடனே சவுண்டு ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் மொட்டை மாடிலேருந்து கீழே வராங்க. பார்க்குறாங்க. ரோகிணி ரூமில் அப்படின்னு சவுண்டு கேட்குது. அங்கே என்ன விஜயா ரூமில் அப்படின்னு சவுண்டு கேட்குது. என்ன 2 ரூம்லேயும் வாந்திட்டு சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கதையுமே தட்டுறாங்க. டேய் உங்கள் அம்மாவுக்கு ஒரே வாந்தி பண்ணிகிட்டு இருக்குடா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இங்கே மனோஜ்ட்ட கேட்குறாங்க மீனா. கேட்கும்போது ரோகிணிக்கு வாந்தியாக வருது என்னன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே எங்க இப்போ என்னவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தெரியலையா அப்படிங்கிறாங்க. டெய்வம் ரைஸ் சாப்பிட்டது இப்படி இருக்குன்னு சொல்கிறாடா அப்படிங்கிறாங்க. அதானே ரைஸ் கடையில் வாங்கிட்டு வந்தியா, என்னத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்களா தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோஜ் பண்ணிக்கிறார். ரோகிணி ஒருவேளை உனக்கு ரைஸில் தான் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன், ஃபுட் பாய்சன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது முத்து கூட்டி போகண்டா ஹாஸ்பிட்டல் கூட்டி போவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இவங்க ஏதாவது சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ ஒரு பூச்சி விழுந்துருக்கு, கொஞ்சம் நச்சுத்தன்மை இருந்திருக்கு, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா 2 பேர் உயிருக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா முழிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் பலமுறை சொன்னேன் அது வேணான்னு சொல்லிட்டு, நீ வீம்புக்கு சாப்பிட்ட பாரு யூத்து என்ன இருக்கும், கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் முத்து கூப்பிட்டு வர கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நீ போய் மேலே சேர்ந்துருப்ப அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்புறம் நம்ம கடையில் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. கடையில் சாப்பிடுவதை முடிஞ்சளவு தவிர்க்க தான் செய்யணும். வீட்டில் தான் உணவு இருக்குல்ல, அப்போ எதுக்கு கடை சாப்பாடு, நீ வாய் ருசியை பார்த்த அப்படின்னா வாழ்க்கை ருசியை பார்க்க முடியாது, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. இங்கே வந்தோடனே
மனோஜ் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நான் கடையில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு என்னம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், உனக்கு என்ன தெரியும், மற்றவங்க கண்ணு போட்டு தான் அப்படி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் கண்ணு போட்டு ஒரு ஆளுக்கு வாந்தி வரும் என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க கண்ணு போட்டால் வரத்தானங்க செய்யும் அப்படிங்கிறாங்க. நீ நாக்கு ருசிக்காக வந்து அதை சாப்பிட்டா அதை தின்னே ஆகணும்னு சொல்லி என்ன கட்டாயமா, வீட்டில் தான் இட்லி இருந்துச்சு அதை சாப்பிட வேண்டியதானே, நாங்களாம் இட்லி தானே சாப்பிட்டோம், எங்களுக்கு என்ன ஆகி போச்சு, ஒன்றும் அவ்வளோல்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க ரைஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அதான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சாப்பிடணும் வைக்கணும்னு ஆசை இருக்க தான் செய்யும், ஏன் எனக்கு கூட இருக்க தான் செய்யுது. அதுக்காக நான் சாப்பிட்டா உடம்பு வீணாக போய்ட்டு நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நலைய முடியுமா, இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் 5000 செலவு, தினம் 5000 செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க இனிமேல் இப்படி நடக்காது அப்படி இப்படின்னு இருக்காங்க. அப்படியே கிளம்பி விடிஞ்சோடனே மனோஜ் வந்து கடைக்கு கிளம்புறாரு. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, ரோஹினி சொல்லிட்டாங்க, மனோஜ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வீட்டில் இருங்க, இன்னும் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கடையை திறக்கணும்ல, ஸ்டாஃபுக்கெலாம் வேலை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ கடையை மட்டும் திறந்து வச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடையை திறந்து வைக்காங்க. திறந்து வச்சுட்டு கடையை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த பேக்கை காணும், பணத்தையும் பேங்கில் உள்ள பணத்தையும் காணும், பேக்கையும் காணும்னு போலீஸ் அங்கே விசாரிக்காங்க. விசாரிக்கும்போது இங்கே தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அந்த ஃபர்னிச்சர் கடை தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. வந்த உடனே ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாங்க, நீ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறாங்க. என் பேக்கை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன், எங்கேயோ வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் ஒரு பேக் இருக்குது அவன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. எங்கள் ஓனர் கூட தூக்கி குப்பையில் போட சொன்னார், நான் தான் போடலை மேடம், அதில் ஐடி கார்டெலாம் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை உழைச்சி பார்க்குறாங்க. அதில் பணம் இல்லை. ஏங்க இதில் பேக்கில் பணம் இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. பணம்லாம் எதுவும் இல்லையா, இது எங்கள் ஓனரை கொண்டு இதை குப்பை தொட்டியில் போட சொன்னார், யாரோ பேக்கை வச்சு போயிட்டாங்கன்ட்டு அதை நான் கொண்டு போடலான்னு போனேன், பேக்கு நல்ல பேக்காக இருந்துச்சு, உள்ளே பார்த்தா ஐடி கார்டெலாம் இருந்துச்சு, தான் உரமாக வச்சேன் அப்படிங்கிறாங்க ஸ்டாஃபு. இதில் பணம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்குலாம் தெரியாது, ஓனர் தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தாரு, அவர் தான் எங்கிட்ட தூக்கி கொடுத்தாரு, ஆனால் அவர் தான் திறந்து ஃபஸ்ட்டு பார்த்தாரு, நாங்கள் அவர் என்ன எடுத்தார் எதுவும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே சிசிடிவி இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படிங்கிறாங்க. போட்டு காமிங்க அப்படிங்கிறாங்க. போடுறாங்க. இதில் மனோஜ் வந்து அதில் உள்ள பணத்தை எடுத்து கபோர்டுக்குள்ளே போடுற வீடியோ அப்படியே இருக்குது. இந்த வீடியோ வேணுமே அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் ஓனர்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. ஐடி கார்டை பாருங்கள் நாங்கள் போலீஸ் அப்படிங்கிறாங்க கூட வந்தவங்க. உடனே அப்படியே சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் எங்களை எதுவும் மாட்டி விட்றாதாங்க அப்படின்னு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் உங்களுக்கு மேலே எந்த தப்பு இல்லையே, பேக்கை தூரப்படாமல் ஓரமாக தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. வீட்டு அட்ரஸை கொடுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. நேராக வீட்டுக்கு போலீஸ் போகுது. போலீஸ் போனோடனே விஜயா தான் ஹாலில் இருக்காங்க. ஏங்க முத்தை தேடி போலீஸ் வந்துருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. முத்தா அவர் பேர் மனோஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் சார் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஓ அவரை பார்க்க வந்திருக்கீங்களா, சரி ஏதாவது ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு லஞ்சம் தாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் தாங்கன்னு கேட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் உன்னை பார்க்க போலீஸ் வந்துருக்குடா அப்படிங்க. என்ன பார்க்கவா அப்படிங்கிறாங்க. டேய் நீ பெரிய கடை வச்சுருக்க, உன்னை பார்த்தோன்னா அவங்களை வந்து மரியாதையை செய்யணும்னு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவி ஃப்ரிட்ஜ்னு ஏதாவது கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த லேடி உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இவங்களை இங்கே பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. எப்படி சார் பார்த்த மாதிரி இருக்கும், என்னோடய பேக்கில் 4 லட்ச ரூபா பணத்தை எடுத்து உங்கள் கல்லால் போடும்போதும் கூட என்ன யாருன்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா இவ தான் பேக்கை வச்சுட்டு போனாரான்னு சொல்லிட்டு, நான் உங்களை பார்த்தே இல்லையா அப்படிங்கிறாங்க. பார்த்ததே இல்லையா, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை காமிக்கிறாங்க. இது எப்படி இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் கடையில் எடுத்தது தான் அப்படிங்க. என்ன கேட்காம நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. போலீஸார் தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐ விட்டுன்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் நீங்கள் கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. இவங்க பணத்தை 4 லட்ச ரூபா திருடிட்டு எதுக்கு வரணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முடிக்காங்க. என் பையன்லாம் அப்படி செய்கிறவங்க கிடையாது, என் பையனை நான் ரொம்ப ஒழுக்கம் வளர்த்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. என்ன சார் இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், இந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டோட எங்கள் கடைக்கு ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருக்காங்க, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ பொருள் விலைலாம் அதிகமாக சொன்னோன்னா இந்த பேக்கை மறந்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. எதிர்பாராத விதமாக இவங்க வாங்க வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சு. அப்போ அந்த பொருளை வாங்கலை. 2 நாளாக இவங்க வந்து அதை பற்றிய பேக்கை எங்கே வச்சோம் போனோம்னு மறந்துட்டாங்க. 2 நாள் கழித்து யோசனை வரும்போது தான் பேக்கை வாங்கலாம், எங்கே வச்சோம் அங்கே வச்சோம்னு தெரியல. உண்மையிலே இது ஃபர்னிச்சர் கடையில் தான் வச்சோம்னாலும் அவங்களுக்கு தெரியல. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தாங்க. சரி நாங்கள் சட்டப்படி விசாரிப்போமே அப்படின்னு சொல்லி விசாரிக்கையில் தான் வந்து இந்த கடைக்கு தான் வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ போய் கேட்கையில் ஸ்டாஃப் வந்து பேக்கை பார்த்தீங்களான்னு ஒரு பேக்கை தூக்கி கொடுத்தாங்க. அந்த பேக்கில் பணம் இல்லை. அப்போ அந்த சிசிடிவி போட்டு காமிங்கன்னு சொல்லையில் இவர் பணத்தை எடுத்து கல்லால் போட்ட வீடியோலாம் இருக்குது, இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க.
வீடியோ பார்த்தோன்னா நம்மளுக்கு சரியான கடுப்பாயிருது. டேய் மனோஜ் வாடா அப்படிங்கப்பா அப்படிங்க. நீங்களாம் என்ன அப்பான்னு கூப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வழுக்காரு. அப்பா முத்து வந்துடுறாரு. என்னப்பா என்னாச்சு போலீஸ்லாம் எனக்கு மனோஜ் நீங்கள் கை நீட்டிருக்கீங்க என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. டேய் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அதானே அன்றைக்கி 4 லட்ச ரூபா கிடச்சிருக்குன்னு பயங்கர சீனை போட்டானே, சீனை போட்டு தான் வந்து இப்படி பண்ணியிருக்கானா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது ரோகிணி ரூம் விட்டு வெளில வராங்க. உடனே சார் என்ன சார் நடக்குது அப்படிங்கிறாங்க. தூக்கச்சிடல ஆகிற தூக்கத்தில். ஏன்னா அவங்களுக்கு நைட்டு வாந்தி பண்ணதுனால கொஞ்சம் கரக்கத்தில் இருக்குது. இப்போ எந்திரிச்சு வந்தோன்னே கொஞ்சம் ஓகே ஆயிடுது. என்ன சார் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் மனோஜோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா இந்த பொண்ணு பேக்லேருந்து பணத்தை 4 லட்ச ரூபா திருடியிருக்காரு. உங்கள் வீட்டுக்காரர் அந்த பணத்தை தர சொல்லுங்கள். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ரிமாண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு லேடி சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும். அடுத்தவங்க பணத்துலாம் அப்படி ஆசைப்பட்டா நீங்கள் இதெல்லாம் நல்ல கடையா இப்படி வந்து திருடின பணத்தை தான் நீங்கள் ஃபர்னிச்சர் கடையை வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து கேட்குறாரு. டேய் உள்ளது சொல்லிட்டா பணத்தை கடை அப்படிங்கிறாங்க. டேய் பணம்லாம் செலவாயிட்டா அப்படிங்கிறாங்க. எப்படி செலவாகும் அதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னா தான் முத்துக்கு நினைவு வருது. ஓஹோ தலைவர் தாலி கொடி எல்லாம் வாங்கி போட்டார் அந்த பணத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தில் தான் அவன் வீட்டு அம்மாவுக்கு தாலி கொடியும் அம்மாவுக்கு வைரமாகவும் வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஓ இது வேறு நடந்திருக்கா அப்படிங்கிறாரு போலீஸு. உடனே சார் நான் அதை இது பண்ணிட்டேன் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சார் அப்படிங்கிறாங்க. உடனே பார்ட்டிக்காரங்க சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் என் பணம் உடனே வேணும் இல்லைனா நான் அந்த கம்ப்ளைண்ட் படி நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க ரிமாண்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி தன்னுடைய தாலி கொடியை கலத்தி கொடுக்காங்க. விஜயா வந்து மோரத்தை கலத்தி கொடுக்காங்க. என்ன நினைக்காங்களோ எது நினைக்காங்களோ தெரியல. அந்த பணத்தை பறி கொடுத்தவங்க. சாருங்க பாருங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க எனக்கு பணம் மேட்ரு கிடையாது என் வீட்டுக்காருக்கு தான் ஃபோன் பண்ணார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மாற்றி சொல்கிறீங்க முதல்ல பணம் வேணும்னு சொன்னீங்க இப்போ நடவடிக்கை வேணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என் நகையும் என் பணத்தை வந்து நான் கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இவங்க எடுத்ததுக்கு நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே நல்லா இருப்பீங்க காலெலாம் விழுதுன்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு. ஏங்க பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டீங்க பெரிய பில்டப்பாக பேசுனீங்க அன்றைக்கி கடைக்கு வரையில் பொருள் விலை குறைக்க முடியாது வைக்க முடியாது எங்கள் கடை நான் சாதாரண கடையா நான் பெரிய மல்டி மில்லியனாக வரப்போகிறவன் நான் பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கேன் மலேசியாவிலே பெரிய பணக்காரர் தான் என் மாமனார் அவர் உலகத்தை எத்தனை நாட்டில் தொழில் பண்ணதா தெரியுமா அவர் வந்து இன்றைக்கி இவ்வளோ அளவு வளர்ந்துருக்காருன்னா எந்த பொருட்களுக்கும் விலையே குறைக்க மாட்டார் அப்படிப்பட்ட தொழில் பண்ணதுனால தான் அவர் இந்த நிலமையில் இருக்கார் நான் ஒரு மருமகன் நான் குறைச்சா நான் என்றைக்கு பெரிய ஆளாக வருது அப்படி இப்படிலாம் கேட்டீங்க பொசுக்குன்னு காலில் விழுந்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு அவனுக்கு காரியம்லாம் யார் காலிலும் போகுமா உங்கள் காலில் விழுந்திருக்கான் நீங்கள் காலில் விழுந்தால் கம்ப்ளைண்ட் வாபஸ் வைக்கணும்னு விழுந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் வாபஸ் வாங்க தான் எந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க என் வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் முடியுங்கிறாரு. நீங்கள் எனக்கு வந்து இப்போ பணமாக வேணும் பணம் வந்து 4 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா 6 மணிக்குள்ள வந்துருச்சுன்னா நான் வந்து என்ன செய்கிறேன் வாபஸ் வாங்குறேன் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிற அந்த நகையை கொண்டு விற்கணும் வேணும் நகையை விற்றோம்னா எப்படியும் 3 லட்ச ரூபா தருவாங்க 100 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. உடனே எப்பா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க முத்துட்டு வந்து 1 லட்ச ரூபா வாங்கி தாங்கப்பா அதையும் சேர்த்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்தாதான்ப்பா நான் ஜெயிலுக்கு போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் நான் கேட்க முடியாது நீ வேணால் கேட்டுப்பாரு அப்படிங்கிறாங்க. நான் முத்து சொல்கிறாரு பணத்தெல்லாம் நம்பி கொடுக்க முடியாதுப்பா ஏற்கனவே உங்கள் பணம் 27 லட்ச ரூபா கொடுத்தது எப்படி தரப்போகிறான்னு தெரியல அதுவாக இன்னும் மீனாக 2 லட்சம் கொடுக்கணும் அதை பற்றியே அவங்க பேச மாட்டேங்காங்க. நான் தாலி கொடி வாங்கி கொடுக்கும்போது பயங்கர பில்டப்பாக அவன் பேசினான் அப்போ பேசும்போதே இவ்வளோ பில்டப்பாக பேசுறதில்ல என் பொண்டாட்டி நான் எடுத்து போனேன்ல அந்த பணத்தை எங்கே நான் கேட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் நல்லா இருப்படா காரியம் பார்த்து பண்ணாத சுற்றிட்டு கேட்குறாங்க. சுற்றி எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ் நல்லவங்க முத்தோ மீனாவோ கேட்கட்டும் நான் எவ்வளோ நாள் கொடுக்க தயாராக இருக்கேன் என்கிட்ட இல்லைனா கூட எங்கள் அப்பாட்டையோ எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ வாங்கி கொடுப்பேன். ஆனால் திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். வீட்டுக்குள்ளே மீனா நகையை திருடுனீங்க வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன திருட்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ வெளியில் அவங்க கடைக்கு வரவங்கள்ட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் நாளைக்கு என்கிட்ட கூட பண்ணலாம் ரவிட்ட கூட பண்ணலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்க வீட்டில் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது வருது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நான் கடந்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க ரோஹிணி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நகை கடை இருக்குது மனோஜ் இதை எப்படியும் ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு நான் விற்று தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகிறாங்க அவங்க ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு தான் இதை விற்க முடியும் அப்படிங்கிறாங்க. விஜயா வைர நகையை வாங்க மாட்டுறாங்க. இது குறைஞ்ச இது 50 ரூபாலாம் போகாது வைக்காது அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் 50 ரூபா போகாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் கம்மியான விலைக்கு தான் வாங்கினேன் அம்மாட்ட தான் பில்லை கூட கொஞ்சம் வாங்கி சொன்னேன் அப்படிங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ மீதி பணத்தை என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீதி பணத்தை கம்பெனியில் கொஞ்சம் சம்பளம் வாங்கி இருந்துச்சு அதை கொடுத்து கழிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கடையில் வேலை செய்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஓனர் இப்போ கேஸ் விஷயமாகவே அலைஞ்சிட்ருக்கான். இப்போ அவனும் பொண்டாட்டியோ கடைக்கு வரப்போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. அப்போ தேவையான பொருளை பூரா எடுத்தால் கடையில் பொருள் இல்லைன்னா தெரிஞ்சிருமில்ல அப்படிங்க. ஏன் தெரிய போகுது
குடோன்லேருந்து பொருள் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சுருவோம், இங்கே உள்ள பொருளை அங்கே எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இங்கே உள்ள பொருள் எடுக்கணும், குடோனில் உள்ள பொருள் எடுத்துருவோம், இந்த பொருள் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கல்லால் இருக்க சாவி எடுத்து நேராக குடோனில் போய் வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கெல்லாம் தேவையான பொருளை பூரா எடுக்கிறாங்க. எல்லா ஸ்டாஃபுக்கும் ஆளுக்கு ஒரு 1,50,000 1,50,000 ஏசி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறாங்க. சரி ரைட், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்து பெரிய லாரியில் ஏற்றி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி சாவியை கொண்டு அதில் வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரோகிணியும் ஒவ்வொரு நகைக்கடையாக அலைகிறாங்க. அங்கே கம்மியான ரேட்டு தான் பணம் கொடுக்காங்க. கொடுத்தோன்னா ₹1,00,000 கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நிற்காங்க. உடனே ஆண்டி நீங்கள் வந்து எப்படியாவது மீனாட்ட வாங்கி தாங்க ₹1,00,000 அப்படிங்கிறாங்க ரோகிணி. நான் எப்படிமா அந்த பூக்கார்ட்ட கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கிள்கிட்ட சொல்லுது மாதிரி சொன்னால் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மீனாட்ட அந்த ₹1,00,000 வாங்கி தாங்க, மனோஜுக்கு இக்கட்டான சூழ்நிலை, 6 மணிக்குள்ளே கொண்டு பணம் கொடுத்தா தான் கேஸை வாபஸ் வாங்க, மணி இப்போமே 5 ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், மீனா நகையே களவாண்டுட்டு மீனா வாழ்க்கையை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இவன் கதையை சாதிக்கிறதுக்கு பணம் கேட்டால் நான் எப்படி கேட்டு கொடுக்க முடியும், அது முடியாது, நீ முத்துகிட்ட கேட்டுக்க, முத்து வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் முத்து அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ₹1,00,000 பணம் வேணான்னு கொடுறா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணும்போது அண்ணன் ஆயிடுவான், நான் தம்பி ஆயிடுவேன், அவன் தேவை முடிஞ்சோடனே நான் 3ஆம் மனுஷன் ஆயிடுவேன். இதே மாதிரி தான் அந்த வீட்டில் எல்லாரும் நடக்கு, இவனை நம்பி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க இக்கட்டான சூழ்நிலை கேட்காங்க, நகையை கொண்டு விற்றாலும் ₹2,00,000 தந்திருக்காங்களே, இன்னும் ₹2,00,000 தரணும், அது கூட சேர்த்து ₹1,00,000 தந்துட்டு போகிறாங்க, பேசாமல் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, நம்ம மாடியில் வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் கொத்தனார் பார்த்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண அப்போ தான் நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம அந்த பணத்துக்கே என்ன செய்யணும்னு முழிச்சிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இவன்கிட்ட கொண்டு நம்ம இதை கொடுத்தோம்னா இதையும் தரமாட்டாமேனா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நல்லா இருப்படா, அவனை கண்டிப்பாக தந்துடுவேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்லிட்டாரு, டே முத்து அவன் தராட்ட நான் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்லிட்டாங்க, நீங்கள் எது கொடுக்கணும் ரவி அப்படிங்கிறாங்க. இல்லை கூட பிறந்து தொலைச்சிட்டான், அவன் ஸ்டேஷனுக்கு போனான்னா அப்பாவுக்கும் அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம், அதனால் கொஞ்சம் கொடுத்து உதவுடா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு கொடுறா, நீ பெரிய அளவில் சம்பாதிக்கலாம், ஆனால் நான் சம்பாதிச்ச ₹1,00,000 பணம் தான் உன் மானத்தை காப்பாற்றுது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சிறுசோ பெருசோ சிறு திரும்பவும் என்ன செய்யும், பல்லு குத்த உதவும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நீலாம் டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீ வா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் போலீஸில் கொடுக்குறாங்க. போலீஸு அவங்கள வர சொல்கிறாங்க. அவங்க பணத்தை பிடிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலீஃப் ஆகிறாரு ரோகிணி. இப்போ தான் எனக்கு மூச்சே வருது அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், இந்த வீட்டில் முத்து மீனாவும் பெரிய ஆளாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் காட்ட வேண்டாமா, அதான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஆளை ரோகிணி சரியான இப்போ வருது. ஸ்டேஷனுக்கு முன்னாடியே மனோஜுக்கு கன்னத்தில் 4 போடு போடுதாங்க. ரோகிணி என்ன அப்படிங்கிறாங்க. இன்னும் நொன்னையா, இப்படி திருடி தான் எனக்கு பொருள் வாங்கி தரணுமா, இவன் பாருங்கள், அவங்க இந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க, நீங்கள் மட்டும் இல்லை நானும் ஜெயிலுக்கு போயிருப்பேன், ஆண்டியும் போயிருப்பாங்க அப்படிங்க, நீ எப்படி போவ அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி கொடுத்த நகையை திருடி வாங்கி கொடுத்த நகையை நான் தானே போட்டிருந்தேன், அப்போ நானும் அக்யூஸ்டு தானே, உங்கள் அம்மாவும் போட்டிருக்காங்க, உங்கள் அம்மாவும் அக்யூஸ்டு தானே, 3 பேரும் ஜெயிலில் இருந்துருக்க வேண்டியிருக்கும், நானும் ஆண்டியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ வேலை செஞ்சேன், இல்லைனா மனோஜ் எக்கோடும் கெட்டுப்போன்னு சொல்லி நகையை கலந்துட்டு எம்மாடில் போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ நான் நல்லா இருக்குன்னு நினச்சேன் வரலையா அப்படிங்கிறாங்க. மண்ணாங்கட்டி, நீ நல்லா இருக்குன்னு நினச்சா வந்தேன், நான் உன்னால் உள்ள போயிருக்கூடாது தான் வந்தேன். மனோஜ் சரியே கிடையாது, நீ பிஸ்னஸ் பண்ணாமல் போ என்ன, ஆனால் நீ பண்ணி ஒரு காலமும் ஜெயிக்க போகிறதில்ல, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னும் நான் கரெக்டாக இருப்பேன் பாரு, தொழிலில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் பாருங்கள், இனிமேல் உங்களை நம்பி கடை விட்டால் சரி வராது, ஏன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு ஏதாவது வேலையை தேடுங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்லர் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. பார்லர் தான் நான் பார்க்கறதுக்கு ஆள் வச்சுருக்கிறேன், அதுபோக நான் என்னோடய செல்லுலேயே நெட்லேயே பார்த்துப்பேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் படித்த படிப்புக்கு ஒரு வேலை தேடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை தர தான் எவனுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம், வேலை பார்க்குறவங்களாம் மனுஷன் கிடையாது, நீங்கள் மட்டும் தான் மனுஷன், நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லை வேலைன்னு சொல்லிகிட்டே இருங்க, 10,000மோ 15,000மோ ஏதோ இடத்துல வேலையை தேடுங்க, நான் அந்த கடையை நடத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டேன், சரி நான் தேடுறேன், ஒரு வாரம் போட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படியே சமாளித்து விட்றான்னு பார்க்கிங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, கண்டிப்பாக நான் ஒரு வாரத்தில் எங்கேயாவது பெரிய வேலைக்கு போயிடுவேன், நீ கடையை பார்த்துக்கோ, நான் கூட நெட்டில் அங்கேருந்து என்ன நடக்குன்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த முத்து ஒரு பத்திரம் டைப் பண்ணி வெளியே உட்காந்துருக்காரு. உடனே டேய் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே இதை எழுதா அப்படின்ட்டு ஹாலில் போய் கேட்குறாங்க. உடனே முத்துக்கிட்ட மனோஜ் என்னடா தர முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஷயம் சொல்லிட்டாங்க, ஏங்க அவனே நொந்து நூலாக வந்திருக்கான், இப்போ முத்து என்னமோ பத்திரத்தை எழுதிச்சிட்டு கையெழுத்து வேணும்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து அது என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவனை நம்ப முடியாது, ஏற்கனவே 27 லட்ச ரூபாயை வாங்கிட்டு தரமாட்டேக்கான், அது போக மீனாக 2 லட்சம் கொடுக்கும், அதையும் கொடுக்கல, இவன் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வாங்கியிருக்கான், அடுத்தாப்புல எங்கேயாவது அவன் கைவரிசையை காட்டுவான்,
அடுத்தாப்புல பணம் நிற்பான், இந்த பணத்தை தரமாட்டான். ஒரு பிரச்சனையை சொல்லி இன்னொரு பிரச்சனையை ஏமாற்ற பார்ப்பான். அதனால் இவன்கிட்ட ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வைங்கணும்பா, மீனாவுக்கு 3 லட்ச ரூபா தர வேண்டியதுன்னு சொல்லி கையெழுத்து போட தர சொல்லுங்கள். அது போக சாட்சியை வீட்டமாக போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. கண்டிப்பாக அவன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ வேணால் கையெழுத்து போட, நான் உன்னையும் நம்புகிறேன். அவனை நம்பிலாம் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்கல, உன்னையும் நம்பி தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன நம்புறீங்களா, நான் ஒரு வாரத்தில் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்க, அதெல்லாம் கொடுத்துடலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி அப்படிங்கிறாங்க. டேய் விட்றா, அப்பா வெளியே வந்திருப்பார்ல, மாமாட்ட வாங்கி கொடுப்பா, அம்மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரூமில் போய் கேட்குறாங்க, ரோகிணி நீ கொஞ்ச நாளில் பணம் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி கொடுப்ப அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் அதை மறந்துட்டேண்ணா அப்படிங்கிறாங்க. மறந்துட்டியா, நானும் அதை மறந்துட்டேன். இந்த நகை இருக்கும்போது நகையை விற்று கொடுத்தா போதும்னு நினச்சி, இல்லைன்னா அந்த முத்துட்டு வாங்கியிருக்க வேண்டாம், அவனை அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம், பேசாமல் அந்த பணத்தை எடுத்து கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம உடனே கொடுத்தா ஏதாவது இது பண்ணுவோம், அதையும் எதுவும் பேசுவான், நீ எத்தனை நாள் சொல்லியிருக்க, அத்தனை நாளில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனோமா, இந்த டெபிட் கார்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னவர், கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் வந்து அது வந்து சரியான சீட்டிங்கு. அவர் வந்து செக்கில் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த செக்கை போய் கலெக்ஷன் போட்டு அக்கௌண்ட்டில் பணத்தை எடுத்துடுறாரு. இது தெரியாத மனோஜ் மறுநாள் காலையில் பேங்கில் போய் நிற்காரு. அக்கௌண்ட்டில் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கும்போது, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருக்குது, அதை எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. என்ன 0 பேலன்ஸ் இருக்கா, என் அக்கௌண்ட்டில் எத்தனை லட்ச ரூபா கிடக்கணுமா அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபாயும் கிடையாது, இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. 0வா இருக்குது, என்னங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ கடைசியாக ஒரு செக் கொடுத்துருக்கீங்க, அவங்க அதை கலெக்ஷன் போட்டுட்டு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான், அவங்க அமௌண்ட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே குறுமாறாரு. ரோகிணிக்கு போன்றிருக்காங்க. ரோகிணி ஒருத்தன் வந்து கிரெடிட் கார்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற. ஆமாம், அது 10 லட்சம் வந்து தரா அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் தரலை, என் அக்கௌண்ட்டில் பணத்தை பூரா எடுத்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. எப்படி எடுத்தார் அப்படிங்கிறாங்க. அதில் அந்த ஃபார்மில் சேர்த்து செக்லையும் கையெழுத்து வேணான்னா செக்கை கலெக்ஷன் போட்டு எடுத்தானா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் செக்கில் கையெழுத்து போடும்போது கூட செக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் கிரெடிட் கார்டு கிடைக்க போது 10 லட்ச ரூபா நமக்கு வரப்போகுதுன்னா நான் அதை சந்தோஷத்தில் அதை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் படிச்சிருந்து முட்டாளாக தான் இருக்கீங்க, இன்னும் இப்படி இருந்தீங்கன்னு நினச்சி போகிறீங்க, எத்தனை செக்கில் கையெழுத்து போட்டீங்க அப்படிங்கிறாங்க. தெரியல ரோகிணி, ஒரு 5-6 கையெழுத்து வாங்கினா என் பாட்டில் போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதில் 2-3 செக் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை கலெக்ஷன் போட்டு இன்னொரு செக்கு பணம் தரணும், தராமல் போயிட்டான்னு சொல்லி உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு நினச்சிவிங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்படிலாம் செய்வாங்களா, ஏமாத்துறவங்க மட்டும் இல்லாமல் அதையும் செய்வாங்களா அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்க மேலே ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நினச்சி இப்படி முட்டாள்தனமாக நினச்சி முடியும். சி, உங்களுக்காக வந்து எவ்வளோ பொய்களை சொல்லி உங்களை நான் கல்யாணம் முடிச்சும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னது, எவ்வளோ பொய்யை சொல்லி என்னைய கல்யாணம் முடிச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவையும் எங்கள் சொத்து பற்றியும் வேண்டாம்னு சொல்லி நீ வேணும்னு வந்ததுக்கு நீ சூப்பராக மரியாதை கொடுத்து செய்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ எதுவும் தப்பாக நினைக்காத, நான் பணம் கிடைக்குங்கிறது ஆர்வப்படாத தான் எல்லா பக்கம் கையெழுத்து போட்டேன், எனக்கு இப்படி செக்கை வச்சு இவங்க வந்து பணம் வாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து என்கிட்ட பேசாத மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.